அணு ஆயுதம் என்பது அங்கு ஒரு பேசுபொருளே இல்லாதவருடையும் பேசுபொருள் ஆக்கப்பட்டது மட்டும்தான். ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசினார்கள், முக்கிய தலைவர்கள் குறிவைக்கப்பட்டார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை. அது சாத்தியமில்லை என்பது இப்பொழுது அவர்களுக்கு தெளிவாக புரிகிறது. ஏனைய விடயங்களை பேசிக்கொண்டாலும் அவருடைய எல்லா வான்படை, கடற்படை, ஏவுகணைகளை எல்லாம் அழித்து விட்டோம், தளங்களை எல்லாம் அழித்து விட்டோம்னு சொன்னது பின்னரும் கூட இப்பொழுது 3 வாரங்கள் முடிந்து கிட்டத்தட்ட 1 மாதங்கள் முடிகின்ற பொழுதும் கூட இப்பொழுதும் ஏவுகணைகள் வீசப்படுகின்றன. அவே இதில் இதை ஒரு முழுமையான போராக செய்யாமல் இந்த காலத்தை நீளடிப்பதும், இதனால் உலகளாவிய ரீதியில் அழுத்தத்தை அதிகரிக்கின்ற என்ற பன்முகப்பட்ட ஒரு பொறிமுறைக்குள் ஈரான் நகர்ந்து கொண்டிருப்பது இப்பொழுது தெளிவாக அவர்களுக்கும் புரிகிறது. ஆகவே இப்பொழுது எப்படி வெளியே வருவது என்றால், இப்பொழுது இந்த போரை முடித்து வைப்பது நானாகத்தான் இருப்பேன் என்கிறது ஈரான். ஏனென்றால் என்னுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்ற நிலைக்கு அது மாறி இருக்கிறது. அவை அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த போரை வெற்றியை கொண்டாட முடியாத சூழலுக்கு ட்ரம்ப் தள்ளப்படுவார். அதை அவர் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அதுக்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. இப்பொழுது அமெரிக்காவுடைய உதவி ஜனாதிபதி பாகிஸ்தான் போகிறார், வின்ஸ் போகிறார். அங்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். ஏன்னா அவர் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையினுடைய கதாநாயகர்களாக இருவரை அவர் வகைப்படுத்துகிறார். ஒன்று அமெரிக்காவுடைய உதவி ஜனாதிபதி, இரண்டாவது அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை செயலாளர் இருக்கக்கூடிய ரூபியோ. இவர்கள் தான் இதில் பேச்சுவார்த்தை என்ற ரீதியில் இப்பொழுது பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தைகள் மையப்படுத்தப்பட்டதாகவும் அவர்களால் முன்னிலைப்படுத்துவதாகவும் என்றால் இதுவரை இந்த தளத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நடுநாயகர்களாக இருந்த இருவர், அது கட்டாராக இருந்தாலும் சரி, ஓமானாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இனிமேல் இதுக்குள் வரப்போவதில்லை. அதுக்கு காரணம் இருக்கிறது. ஓமான் ஒரு விடயத்தை தெளிவாக சொன்னதுன்னா அவர்கள்லாம் இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தார்கள். பேச்சுவார்த்தை கணிசமாக முன்னோறி கொண்டிருக்கின்றதை வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் இனிமேல் இதுக்கள் வருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையை இப்பொழுது ஈரான் மத்தியில் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் இவர்களுக்கு தெரியாமலே அந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதாக தான். அவை நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து நடுநாயகமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இருதரப்பும் ஒத்துழைக்கவில்லை. குறிப்பாக அமெரிக்கா இந்த விடயத்தில் ஒத்துழைக்கவில்லை என்பது அவர்களுக்கும் தெளிவாக தெரிகிறது. அவை அந்த ஒரு காரணத்தினால் இப்பொழுது 3வது தரப்பாக புதிதாக ஒரு தரப்பாக பாகிஸ்தான் பேசப்படுகிறது. இது கணிசமாக நகருமா என்ற கேள்விதான். ஏன்னா 15 புள்ளிகள் அடங்கிய விடயத்தை நாங்கள் கொடுத்திருப்பாக அமெரிக்கா சொல்லுகிறது. இந்த 15 புள்ளிகளில் பலவற்றை நிச்சயமாக ஈரான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி போட்டு நாங்கள் மேலதிகமாக 5 வைக்கிறோம். இந்த 5ஐ ஏற்றுக்கொண்டால் அமெரிக்காவுடன் நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு தயாராக என்று சொல்லி ஈரான் ஒரு 5 விடயங்களை வைக்கிறது.